நிறைய பேர் நினைக்கிறது என்ன, இப்னு கையில் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி தனது மதாரிஜுஸ் சாலிகின் என்ற நூல்ல எழுதுறாங்க, ஒரு சில மூமின்கள் ஒரு சில மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்கடா, அல்லாஹ் சாப்பாடு தந்தா, அல்லாஹ் தஆலா குடிபானத்தை தந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரிய அருளை தந்துட்டான்னு அவங்க நினைக்கிறாங்க, நிஅமத் அல்லாஹ் தந்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈமான் அதை அருளா நினைக்கிறதே இல்ல. அல்லாஹ்வை வணங்குறதுக்கு எங்களை தௌஃபீக் செய்யறானே, அது அருளா விளங்குறதே இல்ல. இதை நாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கணும். இதான் அருள் சகோதரர்களே. யா அல்லாஹ் சுபூ சொல்லாம என்ன ஆக்கிறாதே யா அல்லாஹ், ஜும்மாக்கு கொண்டு வந்து சேர்த்த நீ யா அல்லாஹ் என்ன சுபூக்கும் என்ன கொண்டு வந்து சேர்த்துறியா அல்லாஹ். இன்னைக்கு பாருங்க, நாங்க அல்லாஹ் எங்கிட்ட இருந்து பறிக்கிற மிக முதலாவது பெரிய அருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் பறிக்கிறதுல நிறைய சொல்லுவோம், ஆரோக்கியம் அது இது அப்படின்னு, அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது அல்லாஹ்வை வணங்காம எங்கட உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி உள்ள மறதி ஏற்படுது. இது அல்லாஹ் தர பெரிய தண்டனை சகோதரிகளே. அல்லாஹ்வை மறந்திருக்கிறது என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு தண்டனை. யா அல்லாஹ் அதை நீக்கிறியா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்துல தந்துட்டா யா அல்லாஹ் அதை நீக்கிறியா அல்லாஹ், யா அல்லாஹ் அசர் தொலை எனக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். இதே மூமின்கள் தானே, இதே முஸ்லிம்கள் தானே, இதே களிமா சொன்னவங்க தானே. இப்ப பள்ளி நிறைஞ்சு வாசல் வரைக்கும் நிக்கிறீங்க தானே. இதுல எத்தனை பேர் அசர ஜமாத்தோட தொழுவோம் சொல்லுங்க ஆகும், எத்தனை பேர் ஃபஜ்ர ஜமாத்தோட தொழுவோம் சொல்லுங்க ஆகும். அப்ப அந்த அருள் பறிக்கப்பட்டிருக்கிறதே. அப்ப எங்கட உள்ளம் யா அல்லாஹ் எனக்கு அது தேவை இது தேவை, இதை செஞ்சுதா அதை செஞ்சுதான்னு கேட்கிற நாங்க அல்லாஹ்விடத்துல முதலாவது உள்ளத்தை ஒப்படைச்சு அல்லாஹ் இடத்துல நாங்க கேட்கணும், யா அல்லாஹ் உன்னை தொழணும், யா அல்லாஹ் மௌத்து வர தொழுகைய விடுறதுக்கு நீ அவகாசம் தந்துராதே அல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடாதே அல்லாஹ், என்னிடம் இருந்து அந்த அருளை பறிச்சிடாதே அல்லாஹ், உன்னை வணங்குறதுல இன்பம் காண்ற உள்ள தந்திரியா அல்லாஹ். அதுக்கு பிறகு அடுத்தது யா அல்லாஹ் இந்த ஆரோக்கியத்தை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ், நீண்ட ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லாஹ், உன்னை வணங்குறதுக்கு அருள் செய்யா அல்லாஹ். கேட்டுக்கொண்டே இருங்க சகோதரர்களே.